ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு T20 வேர்ல்ட் கப் ரிவ்யூ. ஒரு கிரஷிங் டிஃபீட், ஒரு ஹார்ட் பிரேக்கிங் டிஃபீட் ஃபார் நியூசிலாந்து. இது இங்கிலாந்து மேல குறையே சொல்லக்கூடாது. நியூசிலாந்து அவங்கள தான் பிளேம் பண்ணிக்கணும். 18வது ஓவர் சாண்டா என்னென்னமோ பண்ணியிருக்காரு. போன கேம் எங்கேயோ இந்த கேமை வந்து வின் பண்ணி கொடுத்தாரு. பட் 18வது ஓவர் சாண்ட்னர் தான் போட்டிருக்கணும். தப்பு பண்ணாங்க. ஒரு டாக்டிக்கல் எரர் பிலிப்ஸ்க்கு கொடுத்தாங்க. ரெஹான் அகமட் தானே அப்படின்னு கொஞ்சம் நக்கலா கொடுத்துட்டாங்களான்னு தெரியல எனக்கு. பட் வச்சு வெளுத்து வாங்கிட்டாரு. பிடாக் ஜென்ரலா வந்து ஒரு சேயிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக், வணக்கம். ஜென்ரலா ஒரு சேயிங் சொல்லுவாங்க தெரியுமா, பில்ட் த மேன் அ ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி வில் ஜாக்ஸுக்கு பீச் ஓரமா ஒரு சிலை தான் வைக்கணும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். ஓப்பனிங் தாட்ஸ், கேம் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக சொன்னீங்க. பியூட்டிஃபுல்லி சம்ட் அப். நாட் மச் டு ரியலி டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் டூ டீம்ஸு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் 3 ஓவரில் 43 ரன் அடிக்கணுங்க போது யூ ஹவ் டு ட்ரை அண்ட் க்ளோஸ் அவுட் த கேம். வேற எதுவுமே ரெண்டு டீமுக்கும் இப்போ ஐம் கோயிங் டு கம் அப் டு த கண்டிஷன்ஸ், வின் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். தெர் இஸ் அப்சல்யூட்லி நத்திங் பட் டு சூஸ். நீங்கள் சொன்ன அந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான். அந்த 3 ஓவரில் 43ன்னா சாண்ட்னர் வந்து ஒரு 6 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருப்பாருன்னு மல்லெல்லாம் கட்ட மாட்டேன். பட் தட் வாஸ் அ ரைட் பாயிண்ட் மேட் பை யூ. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் 15 ரன்ஸ் அண்ட் ஓவர் நீடட். இட் இஸ் மச் டிஃபிகல்ட் டு டேக் ஆன் அ போலர் லைக் சாண்ட்னர் ஹூ இஸ் bowling வெரி வெரி வெல் ஆன் அ பாட்டம் லைனு. இன்னொரு பாயிண்ட் நீங்கள் சொன்னது என்ன, ரேஹான் அஹமட் தானே. ரேஹான் அஹமட் பேட்டிங் ஆடுவார். இதை நம்ம முன்னாடியே சொன்னோம். ரேயான் அஹமத் பேட்டிங் ஆடுவாருன்னு. நான் பார்த்துருக்கேன், பெரிய சிக்ஸஸ்லாம் அடிப்பார். பட் இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ராடனரியாக ஆடினாரு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, அதுதான் டிஃப்ரென்ஸு. இங்கே வின்னிங் ஸ்கோர் என்ன சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, 170. எவ்வளோ அடிச்சாங்க நியூசிலாண்டு? 160. 160 சேசிங் 159. ஆக்சுவலா அவ்வளவே வந்திருக்க கூடாது நியாயப்படி. நியாயப்படி வந்திருக்க கூடாதுன்னு கிடையாது. டாஸை வின் பண்ணாங்க. தே பேட்டட் ஃபர்ஸ்ட். We spoke about getting 55 in power play is non-negotiable. Non-negotiable. Okay. 54 for no loss. That is an absolute dream start. England 47 for 2. England knew, அதான் சொன்னேனே, you are allowed to lose 2 wickets, but if you don't get a start in this pitch here, then you are going to be in trouble. Okay. நியூசிலாந்து 10 ரன் கம்மியாக அடிச்சாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் இன் மை ஒப்பீனியன் ஐ தாட் இட் வாஸ் மோர் தென் எனஃப் டு டிஃபெண்ட். ஓகே. அதுக்கப்புறம் அந்த வின் ஃபேக்டர் என்னன்னா 7-16. உங்களுக்கு வந்து 54 ஃபார் நோலாஸ்லேருந்து படு கேவலமான கிரிக்கெட் ஆடினாங்க. படு கேவலமான கிரிக்கெட்டு. 78 ஃபார் 4. இப்போ இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 69 ஃபார் 3. ஒரு 7 ரன் ஒரு விக்கெட் டிஃபரன்ஸ் கூட்டினீங்கன்னா 76 ரன். ஸோ இங்கிலாந்து ஆர் ஒன்லி பிஹைண்ட் 2 runs இன் தி வின் ஃபேக்டர். ரெண்டாவது வின் ஃபேக்டர் என்னன்னா ஸ்பின்னர்ஸ் எக்கானமி அண்ட் ஸ்ட்ரைக் ரேட். ஓகே. நியூசிலாந்து வந்து 15 ஓவரில் 125 ரன்ஸ் அண்ட் 4 விக்கெட்ஸ் அட் அன் எக்கானமி ஆஃப் 8.33. இங்கிலாந்து ஸ்பின்னர்ஸ் வந்து 16 ஓவரில் 124 ரன்ஸு 7 விக்கெட்டு அட் அன் எக்கானமி ஆஃப் 7.75. பாட்டம் லைன் ஆட்டம் க்ளோசர். அதாவது இதில் எப்படின்னா 54 ஃபார் நோலாஸ் வந்தாங்க. ஓகே. நேற்று தான் படித்து இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து கிரிக்கெட் ஆடுறாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டெம்பிங் ஆனார் பாருங்க. சைஃபர்ட் ஒரு ஸ்டெம்பிங் ஆனார், சாப்மேன் ஒரு ஸ்டெம்பிங் ஆனார். எல்லாத்தையும் வந்து நியாயமாக ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அதுலேயும் வந்து யானை மெதுவாக வந்து மணி ஆட்டின்னு பேட்டுக்கும் பாலுக்கும் நடுப்புற ரெண்டு யானை கூட போயிடலாம். ஓகே. தட் இஸ் அப்சல்யூட் பாட்டம் லைனு. அவங்களுக்கு வந்து இறங்கி வந்து எப்படி அடிக்கிறதுன்னு காட்டினது லாஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ். மிச்சேல் சாண்ட்னர் த்ரூ த லைன் இறங்கி வந்து ஸ்மூத்தாக ஒரு 6 ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட் அடிச்சார் பாருங்க. அதுலேயும் என்னன்னா 7th ஓவர் ஆதில் ரஷீத் போடுறாரு. 54 ஃபார் நோலாஸ் இன் பவர் பிளே. ஓகே. ஃபர்ஸ்ட் 5 பால் 1-1-1-1-6. உங்களுக்கு 10 ரன் வந்துருச்சு 5 பால்ல. 6வது பால் சுற்றி அவுட் ஆறாரு. இவங்கெல்லாம் என்ன பண்ண, இதெல்லாம் வந்து இந்த ஒரு கேம் அவேர்னஸ்ல நீங்க 10 ரன் யூ காட் ஃப்ரம் அ கை லைக் ஆதில் ரஷீத் இந்த 7th ஓவர் அண்ட் அட் 6.5 ஓவர்ஸ் யுவர் 64 ஃபார் நோலாஸ். அடுத்த ஓவர் 2வது பால் சுற்றி பின்னாலன் அவுட் ஆறாரு. இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் டேரல் மிச்சேல நம்பர் 6 இறக்குறாங்க.
டேரல் மிச்சேல நம்பர் 6 இறக்குறாங்க. அதாவது இன்னொன்னு சொன்னேன், அது இப்போன்னு கிடையாது, ஒவ்வொரு எபிசோடா சொல்லிட்டு இருக்கேன். ஜோஸ் பட்லரை நீங்க ஓப்பனிங் இறக்குற வரைக்கும் உங்களுக்கு விடிவு காலமே கிடையாது. ஏன்னா அவருக்கு ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. அந்த 5th ஸ்டம்பில் போட்ட சிட்டிங் டக் அவர் என்ன இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஃபீட் பேரல அப்படியே கெந்தி கொடுத்தாரு. ஓகே, ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சில கோச்சஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் ரொம்ப பெரிய பிஸ்தா ஜோஸ் பட்லர், அவரை மாதிரி ஒரு லெஜண்டெல்லாம் நீங்கள் T20 கிரிக்கெட்டில் பார்க்க முடியாது. அவருக்கெல்லாம் போய் நம்ம என்ன சொல்றது, இது அப்படியே லைட்டாக தப்பிச்சுக்கிறது. ஒன்று உங்களுக்கு அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அவர்லாம் ரொம்ப பெரிய ஆளுப்பா, அவர்கிட்டலாம் போய் நம்ம என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சைடு அடிச்சிடுறது. ஓகே, இப்போ திருப்பி இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, இப்போ என்ன எல்லாருமே சொல்றாங்கன்னா, என்ன சார் வில் ஜாக்ஸ் மேட்ச் மேலே மேட்ச் ஜெயிச்சு கொடுக்குறாரு, நம்பர் 7ல் வந்து அவரை போய் முன்னாடி இறக்குறீங்களே, அதை தான் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அப்போ இருக்கிற பிரிஸ்டைன் ஃபார்ம்ல நம்பர் 3 வில் ஜாக்ஸ் வந்தானே கடுபடு பண்ணுறாரு. இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனையே வராது. இன்னைக்கும் டாம் பேட்டன் ஒரு 30 ரன் அடிச்சாரு. தட் இஸ் நாட் கோயிங் டு வின் எனி கேம் ஆஃப் கிரிக்கெட் ஃபார் யூ வென் யூ ஆர் கோயிங் டு பிளே எய்தர் இன் மும்பை ஆர் கொல்கட்டா. ஓகே, அங்கெல்லாம் வந்து 190 ரன் பார் ஸ்கோர், நீ 120 ஸ்ட்ரைக் ரேட்ல கஷ்டப்பட்டார் இன்னைக்கும். ஓகே, இந்த மெக்காங்கி வந்து ஒன்று விட்டாரு, ஒரு நேரம் கைக்கு நேரம் வந்தது, ஒரு பவுண்டரி போச்சு. அதுக்கப்புறம் கிளென் பிலிப்ஸ் கையில பட்டு ஒரு பவுண்டரி போச்சு. ஒரு ஷாட் பியூட்டிஃபுல்லா அடிச்சார். அவரு இறங்கி வந்து இந்த இஸ்ஸோடைய த்ரூ த லைன் அடிச்சார் பாருங்க. தட் வாஸ் a classical example. New Zealand has to kindly understand just one simple logic. If you are preferring Glenn Phillips and Rachin Ravindra to bowl ahead of your main spinner Issodi, who's not great in the field, who can't bat, you have to get in Devon Conway to strengthen this batting lineup. ஏன்னா அவர் போடுற ஒவ்வொரு பாலும் 6 போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. இப்போ இதுல பாட்டம் லைன் உங்களுக்கு 2 வின் ஃபேக்டரியும் இங்கிலாந்து டிக் பண்ணாங்க. சேசிங் இஸ் கோயிங் டு பி அ ட்ரபிள். நியூசிலாந்து காட் 10 runs less. The usage of resources, particularly the 1 point you said, that was a massive difference in the game. Using Glenn Phillips ahead of Mitchell Santner, that costed them the game. அதில் இந்த இப்போ நியூசிலாந்து வந்துட்டு இப்போ எல்லாம் இவன் கால்குலேட்டர் எடுத்துட்டான். இப்போ எல்லாம் பாகிஸ்தான்லேருந்து ட்வீட் போட்டு இருக்கான், வி ஆர் அலைவ் பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு. எவனோ ஒருத்தன் ஜெயிச்சிருக்கான், அவன் எல்லாம் ட்வீட் போட்டுட்டு இருக்கான் பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு. இதுல உங்களுக்கு என்னன்னா, the margin with which England beat Pakistan, the margin with England beat New Zealand are exactly the same. So இப்போ இங்க வந்துட்டு என்ன மார்ஜின்ல ஸ்ரீலங்காவை ஜெயிச்சாங்களோ நியூசிலாந்து, that is a margin of 61 runs. So Pakistan has to beat Sri Lanka tomorrow either by 60 runs or somewhere around, ரஃபா சொல்றேன் ஏன்னா மேட்ச் முடிச்ச உடனே இது பண்றேன், ஒரு 6.5 to 7 overs to spareல அவங்க ஜெயிக்கணும். So this is the equation Pakistan has got, which might be a little bit tougher, but at least still they are alive in the tournament. Please Vicky, add on your thoughts. இல்ல இது வந்து கம்ப்ளீட்லி எப்படி சொல்றது, உங்க நியூசிலாந்து கையில இருந்த கேமை வந்து அவங்க எப்படி எல்லாம் சொதப்ப முடியுமோ அப்படிலாம் சொதப்புனாங்க. முதல்ல பேட்டிங்ல சொதப்புனாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, பிரேமதாசால இந்த மாதிரி ஸ்டார்ட் சான்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து சுத்து 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 சுத்து. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ரெகுலரா மெசேஜ் அனுப்பிச்சுனே இருந்தாரு, கான்ஸ்டன்டா டச்ல. நான் சொன்னாரு, பாருங்க நியூசிலாந்து பாருங்க 190 அடிக்க போறாங்க, வெரி டிஃபிகல்ட் சேஸ். நான் மேட்ச் ஆரம்பிக்க சொன்னேன், இங்கிலாந்து சேஸ் பண்றாங்கன்னா எல்லா துட்டியும் தூக்கி இங்கிலாந்து மேல போட்டு பெட் போட்டு இப்படி உட்காந்துப்பேன் நான் கம்முன்னு. ஏன்னா இங்கிலாந்து அவ்வளவு கூலா பேட்டிங் ஆடுறாங்க. பேட்டிங் 11 பேரும் ஆடுவாங்க. ஆதில் பாய் வந்து சாலிடா வந்து ரன் பால் தான் அடிச்சு கொடுத்துட்டு போவாரு. ஸோ அந்த அளவுக்கு பேட்டிங் இருக்கு. ரெஹான் அகமது பத்தி சொன்னீங்கல்ல, ரெஹான் அகமது பிபிஎல்ல ஓப்பனிங் ஆனாரு. ஒரு மேட்ச் 12 balls 30 அடிச்சாரு. சரி, வெரி மச் கேப்பபிள் பேட்ஸ்மேன். ஆனா இப்படி ஆடுவார்னு நிஜமா எதிர்பார்க்கல பீடா. நீங்க சொல்ற பாயிண்ட வந்து இந்த டோர்னமெண்ட்ல முதல் மேட்ச் ஆடுறாரு, ஹை பிரஷர் இன்டென்சிட்டியில இறங்கி 2 6 அடிச்சாரு. ஒரு பால் ரீச்லயே இல்ல, கிளென் பிலிப்ஸ் இறங்கி ஒரு 6. சாண்ட்னர் வந்து லாஸ்ட் பால் ஃப்ரீ ஹிட்னு அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. 7 பால் இருந்தது அவருக்கு. அந்த பால் கடைசி ஒரு 19th ஓவர் லாஸ்ட் பால் வந்து ஃப்ரீ ஹிட். அவர் எப்படி வேணா சுருக்கி இருக்கலாம், அப்படி வச்சு இப்படி போட்டிருக்கலாம், காலில் போட்டிருக்கலாம், எங்க வேணா போட்டிருக்கலாம். அப்படி தூக்கி போட்டாரு, இறங்கி அவனை விட்டாரு தைரியமா.
சோ இதெல்லாம் தான் டாக்டிக்கல் எரர்ஸ். ஜாக்ஸ் ரிஸ்கே எடுக்கல, எட்டுறாரு, சிங்கிள் எட்டுறாரு, தரையோட அடிச்சாரு. எனக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ஜேக்கப் பெத்தலும் சரி, ஹாரி ப்ரூக்கும் சரி, தயவு செஞ்சு இந்த மாதிரி அட்ராஷியஸான ஷாட் ஆடி அவுட் ஆலனா இது 3 ஓவர்ஸ் பேர்ல அடிச்சிருப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். 3 ஓவர்ஸ் பேர்ல அடிச்சிருப்பாங்க. ஐ எம் சோ புல்லிஷ் ஆன் இங்கிலாந்து. அதான் சொன்னேன், நிறைய பேர் வந்து ப்ரிவியூ கொடுக்கும் போதே நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நான் இங்கிலாந்துல குடுக்குறீங்க, பெட்டர் ஸ்பின்னருங்க, சாண்டா இருக்காருங்க, இஸ்ஸோடி இருக்காருங்க. நியாயப்படி இஸ்ஸோடி தேவையே இல்லை. அவங்களோட பெஸ்ட் போலர் இந்த பார்க் ரிச்சின் ரவீந்திரா அல்டிமேட்டா போடுறாரு, அழகா தூக்கி. அவரும் ஒரு 80, 82 இல்ல 80, 75 அப்படி தூக்கி போடுறாரு, சூப்பரா ஹை குவாலிட்டி ஆடினாங்க பீடாக். சடனா இங்கிலாந்து லுக்கிங் வெரி வெரி டேஞ்சரஸ் பீடாக். நம்ம சப்போஸ் நம்ம வெஸ்ட் இண்டீஸை குவாலிஃபை ஆகி செமிஃபைனல்ஸ் போனோம்னா இங்கிலாண்டை தான் ஃபேஸ் பண்ணணும். 11 பேர் பேட்டிங் ஆடுவாங்களே, நல்ல போலிங் இருக்கு நம்ம கிட்ட, ஆனா 11 பேர் பேட்டிங் ஆடுவாங்களே பீடாக். இங்கிலாந்து சடன்லி லுக்கிங் வெரி கான்பிடென்ட். ஹாரி ப்ரூக்கி அதை பத்தியுமே கவலைப்படல, 2 விக்கெட் விட்டாங்க, இப்படி ஓப்பனாய் 2 பேரும் அவுட், அதை பத்தி எல்லாம் கவலைப்படல, இறங்கி விடுறாரு. வாட் இஸ் த தாட் ப்ராசஸ்? மூட் இன் த கேம்ப் இஸ் சோ ஹை and England are just running away with all the games in Sri Lanka. They have mastered spin ரொம்ப சூப்பரா விளையாடுறாங்க. That is also a concern for Indian fans like me. இங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னே தெரியலையே இந்தியால வந்து. நான் வந்து டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்ன இது, இந்தியாவை பிளே ஆஃப்ஸில் நிறுத்தக்கூடிய ஒரே டீமே இங்கிலாந்து தான் அப்படின்னு. அதுக்கு நிறைய பேர் சிரிச்சாங்க when they lost to வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் தே ஸ்ட்ரகிள்ட் ஆல் டு பீட் நேபாள். நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்தியாவுக்கு வேர்ல்டு கப்பு கையை விட்டு போகணும்னு எழுதியிருக்குன்னா அது இங்கிலாண்டால் மட்டும்தான் முடியும். இங்கிலாண்டை கடந்து ஃபைனல்ஸ் வந்தாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்தாலும் போட்டு மிதிச்சிருவாங்க இந்தியா, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. இங்கிலாந்து இஸ் கோயிங் டு பி எ வெரி வெரி டிஃபிகல்ட் டீம் டு பீட்டு. இப்போ இவங்க வந்துட்டு தேர் ஷுட் பி வெரி சிம்பிள். நியூசிலாண்டு பாட்டம் லைன், தே மைட் பிளே சவுத் ஆப்பிரிக்கா. They have to make 2 changes. Ishodi should be out, Devon Conway should be in, McConkey should be out, and Jacob Duffy should come in. அதுதான் அவங்களோட ரைட் காம்பினேஷன். ஏன்னா இந்த பேட்டிங் லைனப் ரொம்ப வீக்காக இருக்கு. ஏன் வந்து அவங்கள பயந்துண்டு டேரல் மிச்சேலை பின்னாடி இறக்குறாங்கன்னா, தே நோ தட் தேர் நம்பர் 7 இஸ் மிச்சேல் சாண்ட்னர். இப்போ கான்வே மாதிரி ஒரு ஆள் வந்தார்னா, கான்வே கசாமுசான்லாம் அடிக்கவே மாட்டார். இப்போ நான் என்ன பண்ணுவேன், நம்பர் 3 வந்து கான்வே இறக்கி விட்டுருவேன். நம்பர் 3 கான்வே இறக்கி விட்டிங்கன்னா தட் இஸ் கோயிங் டு லென்தன் யுவர் பேட்டிங் லைன் அப் ஆல்சோ. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இஸ்ஸோதி ஹஸ் காட் அப்சல்யூட்லி நோ வேல்யூ வாட்ஸ் எவர். இட் இஸ் அன் அப்சல்யூட் பாட்டம். நீ மேட்ச் போனதுக்கு காரணமே அதுதான். See Rayan Ahmed's bowling in 3 overs, see Yashodi's bowling in 2 overs. இப்போ 2 ரைட் ஹேண்டர் ஆடுறாங்க. ஒரு லெக் ஸ்பின்னர் இத்தனை வருஷமா நீ கிரிக்கெட் ஆடுற, உன்னால வந்து ஒரு ரேயான் அஹமதுக்கு போலிங் போட முடியலன்னா வாட் இஸ் யுவர் ரோல் இயர்? தட் இஸ் வேர் 2 ஓவர்ல 21 ரன் அந்த ஒயிட்டல் ஸ்டேஜில் ஒரு போலிங் கொடுத்த போது, இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ இன்னொன்னு நான் சொல்றேன், இந்த பேட்டர்ன் மேட்சிங்க இப்போ என்ன சொன்னோம், நம்ம 16 ஓவர் முடியும் போது 123 for 3 இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். நியூசிலாந்து வந்து 132 for 4 in such a commanding position could only maneuver to 27 runs in the last 4 overs. இதே என்ன சொன்னோம், 4 ஓவர் 45 எப்படி வந்துடும். இங்கிலாந்து வந்து 16 ஓவரில் 114 for 5. Of course they got the depth which you mentioned. Even Adil Rashid can also bat, Jofra Archer can also bat. England scored 47 for 1. They didn't even bat their quota of 4 overs. That was exactly the difference. எல்லா நாளும் நீங்க வந்து மெக்காங்கியும் சாண்ட்னர் வந்து அடிக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இது பண்ண முடியாது. So it is better for New Zealand to ring in these 2 changes if they get to semi-finals, which I am 100% sure. 60 ரன்ல அடிக்கிறதெல்லாம் வந்து ஒருவேளை ஸ்ரீலங்கா வந்து எல்லாத்தையும் ரெஸ்ட் பண்ணிட்டு எல்லா சின்ன பசங்களுக்கும் சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சான்ஸ் கொடுத்து பண்ணால் ஒழிய I don't see Pakistan beating them by such a huge margin. But the tournament is still alive. No one knows that who is going to make it, but I still put my money on New Zealand make it. If New Zealand doesn't make it, they can only blame themselves for playing the wrong playing 11, using their resources at the very wrong time. Congratulations to England. They will be coming to semi-finals with everything high on confidence. So England deserve to win. It is not an easy chase at all. 160. அதான் திருப்பி சொல்றேனே, இப்போ அந்த ஒரு ரசிகர் கேட்டாரு, ஏன் வந்து நியூசிலாந்து வந்துட்டு இந்த மாதிரி இதாகுதுன்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆகுது. இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் தான் பண்ணாங்க, மற்றபடி எதுவும் பெருசா பண்ண. நான் என்ன சொல்றேன், யோ மேட் ஹென்றி பயங்கரமா போடுறாரு, லாக்கி ஃபெர்குசன் சூப்பரா ஒரு ஓவர் போட்டாரு. எதுக்கே இஸ்ஸோதி வந்து ஒரு ஓவர் கொடுத்தாரு. அவர் கொடுத்தது தப்புன்னு சொல்ல, ஒரு கொடுத்தோடனே இறங்கி கடாத்துறாரு.
அப்ப நீ எப்ப முதல் ஓவர்ல 8 ரன் கொடுத்தாரு, உடனே நீ என்ன பண்ணிருக்கணும்? ஃபெர்குசனுக்கு ஓவர் இருக்கு, மேட் ஹென்ரிக்கு ஓவர் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆலியா கொடுங்க அவங்களுக்கு போலிங்க. ஸோ இப்போ எப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்பின்னு பிச்சுன்னா ஒரு 7 ஸ்பின்னர் ஆடணும், ஒரு யோசிக்க இல்லாம வெதர் தட் ஸ்பின்னர் இஸ் குட் எனஃப் ஆர் நாட். இவங்க தே ஆர் வெரி வெரி சிம்பிள். நான் ஒரு ட்வீட்டும் போட்டேன். இவங்களே என்ன பண்ணாங்க இங்கிலாந்து, Rayhan Ahmed is a frontline spinner. They are bringing in Jacob Bethel ahead of Rayhan Ahmed, which costed them 13 runs. அடுத்த ஓவர் ரேயான் அஹமத் கொடுக்குறாங்க, மொத பால்ல விக்கெட் மார்க் சாப்மேன். அப்படிங்கும் போது நீ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னர் ஆடுறன்னா there should be a reason for that. அதுக்கப்புறம் அவங்க தெளிஞ்சிட்டாங்க. பெத்தலுக்கு அதுக்கப்புறம் ஓவர் கொடுக்கல, ரேயான் அஹமத் கொடுத்தாங்க. ரேயான் அஹமத் நல்லா போட்டாரு, டு பி ஆனஸ்ட் வித் யூ. 19வது ஓவர்ல ஒரு ட்வீட்டும் போட்டேன் நான். 18.2 69 கிலோமீட்டர்ஸ் போடுறாரு ஆதில் ரஷீத். சாட்னரே பாத்தீங்கன்னா 19வது ஓவர்ல ஒயிடா தூக்கி போடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சுவிட்ச் இட் ஆடுவாங்க, நான் பார்த்துருக்கேன் ரேயான் அஹமத் எப்படி ஆடுவாருன்னு. உங்களுக்கு வந்துட்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஸ்லோவா ஷார்ட்டர் லென்த் 8வது ஸ்டம்ப்ல நீங்க போடுறீங்க, பால் வேற இவ்வளவு திரும்புது. ஐ எம் வெரி சர்ப்ரைஸ் சாண்ட்னர் டிடன்ட் ஹேவ் த கெட்ஸ் டு அட்டாக் தி ஸ்டம்ப்ஸ் வித் ஸ்லோ லூப்பி ஸ்பின் அண்ட் ஃபோர்ஸ் them to hit on the leg side big boundaries. ஸ்லோவா ஸ்டம்ப்ல போட்டிருந்தா அவங்க இறங்கி வந்துட மாட்டாங்க, பின்னாடி போய் அடிக்க போயிருப்பாங்க. இட் குட் ஹவ் பீன் 50-50 டெசிஷன். கிளியரும் பண்ணிருக்கலாம், கேட்சும் போயிருக்கலாம். ஒரு நெகட்டிவா வைடா போட்டு அங்கதான் மேட்ச் போச்சு. திஸ் இஸ் வேர் தே லாஸ்ட் தேர் கேம். இங்கிலாந்து டிசர்வ் டு வின், தே பிலீவ் தட் தே வில் வின். ப்ரூக் வந்தார் பாருங்க திருப்பி நம்பர் 3, நிறைய ரன் அடிக்கல, பட் என்ன ஒரு இன்டென்ட் காமிச்சாரு. ஸோ தட் இஸ் அன் அப்சல்யூட் பாட்டம் லைன். இங்கிலாந்து இஸ் பிளேயிங் கான்ஃபிடென்ட்லி. இங்கிலாந்து ஆர் பிலீவிங் இட் மோர் தேன் த அதர் டீம்ஸ். They deserve to top the group. They deserve to go to the semi-final. It's going to be one cracker of the game. We are all expecting India versus England. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. விக்கி, உங்களுக்கு வேற ஏதாவது தாட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க, or else you can try and stump me. இல்ல வேற எந்த தாட்டும் இல்ல. ஒன்னே ஒண்ணு என்னன்னா 18th ஓவர் சாண்ட்னர் போட்டு 19th ஓவர் மேட் ஹென்ரி, 20th ஓவர் ஃபர்கசன் போட்டிருக்கலாம். இந்த மாதிரி மேட்ச் அப்போ இருந்தது. ஏன்னா ரெண்டு பேருக்கும் 2 ஓவர் இருந்தது. விடுங்க, அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வின் பண்ணிருக்கலாம். நம்மளோட ஃபேவரட் செக்மெண்ட் வருது பாருங்க. ஃபேவரட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஸ்டம்ப் பீடாக்ல இன்னைக்கு 2 கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன் பீடாக்ஸ் உங்களை ஸ்டம்ப் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து திவாகர் 6215 கேட்டிருக்காரு. ஐ திங்க் திஸ் மைட் பி a silly question. கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். பட் டியூரிங் த டாஸ் they mention someone as the referee and the umpires are different from the referee, right? So what is the role of the referee there? Is it just for show or is there something more to it? Pidog சம கேள்வி கேக்குறாரு. அம்பையர் டாஸ் போடுறாரு, ரெஃபரின்னு ஒருத்தர் கூட நிக்கிறாரு. அவரை வெறும் ஷோக்கு தான் வச்சிருக்கீங்களா, இல்ல ரெஃபரிக்கு ஏதாவது ரோல் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இது வந்து சில்லி கொஸ்டின்லாம் கிடையாது. ஒரு ஆப்வியஸ்லி பீப்புள் வாண்டட் டு நோ எதுக்காக இருக்காங்க அப்படின்னு. மேட்ச் ரெஃபரி இஸ் த ஒன் ஹூ கண்ட்ரோல்ஸ் எவ்ரிதிங் த ப்ரொசீடிங்ஸ். அம்பையர்ஸ்ன்றது அண்டர்ஸ்டாண்ட் த டெர்மினாலஜி, இட் இஸ் நோன் அஸ் ஆன் ஃபீல்டு அம்பையர்ஸ். அந்த ஆன் ஃபீல்டுன்ற வார்த்தை எப்போ வரும் அப்படின்னா, மணி அடிப்பாங்க 5 நிமிஷம் ரெட்டா கட கட கடன்னு. அப்போ உள்ள போயிட்டு பால் எடுத்துட்டு போயிட்டு வெளியில வர்ற வரைக்கும் தான் அம்பையர்ஸுக்கு கண்ட்ரோல். இந்த ஓவர் ரேட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த சாங்ஷனா இருக்கட்டும், when there is a player's behavior on the field, concussion substitute இருக்கட்டும், all the control goes to match referee. Okay, and on a hilarious note சொல்றேன், மேட்ச் ரெஃபரின்னு யாருமே இல்லை. டாஸ் போடுறேன், என்ன மாதிரி ஒரு ஆளு, அந்த மாதிரி அவனை ஏமாத்துற ஆளு. டாஸ் போடுற, டெய்ல் விழுது. ஐயோ நான் எப்படிதான் சொன்னேன், நான் தான் டாஸ் ஜெயிச்சேன்னு சொன்னேன், என்ன ப்ரூஃப் இருக்கு உங்களுக்கு? அதாவது ஒரு மேட்ச் எஸ் ராஜன் டிராஃபி ஆடும்போது, எங்களுக்கு சேலத்தோட நாங்கள் ஆடும்போது என்னாச்சு, நாங்கள் 270, அதுக்கப்புறம் மழை வந்துடுச்சு, அவங்க ஒரு 190 for 5 நம்ம சேஸ் பண்ணியிருப்பாங்க. மழை வந்ததுனால பிளே போயிடுச்சு. 2-day கேம் அப்போ. ஓகே, தட் இஸ் செமிஃபைனல், எஸ் ராஜன் டிராஃபி செமிஃபைனல், தர்மபுரி வர்சஸ் சேலம். மேட்ச் உங்களுக்கு முடியலன்றதுனால டாஸ் அப்படிங்கும்போது என் கேப்டன்ட்ட சொல்லி அமிச்சேன். அப்போ எனக்கு 17 வயசு. நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, நீங்கள் கரெக்டாக கேளுங்க, சரியா நீங்கள் அவங்க ஹோம் டீம் தான் காயினை ஸ்பின் பண்ணணும். ஸோ இவர் கேட்கணும், நாங்கள் கேட்கணும். ஒருவேளை நீங்கள் கேட்டது தப்பாக வந்தாலும் கையை தூக்கின்னு ஓடி வந்துருங்க, நான் ஜெயிச்சிட்டேன்னு அப்படின்னு. ஏய் என்னடா சொல்ற அப்படின்னாரு. ஆமாண்ணே, அம்பையர்ஸ் யாரும் வரல, நீங்க 2 பேர் தான் போய் டாஸ் போட போறீங்க, பாருங்க என்ன விழுது, ஹெட்டோ டெய்ல கேட்க போறீங்க, மாத்தி ஊந்துச்சுன்னா அவன் கையை தூக்கத்து மட்டும் என் கையை தூக்கி ஓடி வந்துருந்தேன். என்ன மாதிரி ஒரு ஆள் இருக்காங்கன்றதுக்காக தான் மேட்ச் ரெஃபரியை வச்சிருக்காங்க. லக்கிலி வி won the toss, we
progress to the finals. This is not a silly question. This is good question. So you have to understand what it is. The on-field umpires are a role only the 20 and 20-40 overs. Match referee controls all other things. This is what the match referee has got to do. Hope this is very clear. Vicky, if you want to add something, please add on, or you can try and stump me again for the second question. நீங்க சொன்ன கதையெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல பீடா. நிஜமாவே சொன்னீங்களா அந்த மாதிரி கை தூக்கிட்டு ஓடிவாங்கன்னு? பயங்கர ஹிலேரியஸான கொஸ்டினுக்கு ஹிலேரியஸா ஆன்சர் பண்ணிட்டாரு. செகண்ட் கொஸ்டின் போயிடலாம் பீடா. கார்த்திகேயே 8827 கேட்டிருக்காரு. ஹாய் பீடாக் அண்ட் விக்கி ப்ரோ. First, congratulations to P-Dog on bringing Vicky Bro to the channel. The insights nowadays are so refreshing. My question is, Aqib Nabi Dar has performed terrifically for J&K to reach their first ever Ranji Trophy final. If you are the head coach of the team, will you see his performance this year in IPL before selecting him for the Indian Test team, or say red ball is different from white ball and select him for the next tour straight away along with Siraj and Bumrah as your third medium pacer in place of someone like Akash Deep or Prasidh Krishna? நிஜமாவே ஆக்கிப் நபி வந்து கலக்கிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் வின் பண்ண போறாங்க, ரஞ்சி ட்ராஃபியும் அவங்க வின் பண்ண போறாங்க. ஒரு 450 ரன் லீட்ல இருக்காங்க கோயிங் இன் டு டே 4 டே 5. நீங்க என்ன நினைக்கிறீங்க பீடாக்? இவங்களுக்கு மத்தியில இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட்டாவே அந்த ரெட் பால் கால் அப் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இவர் கேட்கற மாதிரி ஐபிஎல்ல வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி அவர் வந்து இன்டர்நேஷனல் சர்க்கியூட்டுக்கு ரெடியா இருக்காரா இல்லையான்றத பார்த்துட்டு நீங்க எடுப்பீங்களா? நீங்க ஒரு ஹெட் கோச்சா இருந்தா என்ன டிசிஷன் எடுப்பீங்கன்னு கேட்கிறேன். எத்தனை தடவை ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரஞ்சி டிராஃபி அடிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சு ஹிஸ்டரி ஆஃப் பிசிசிஐ? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம். எத்தனை தடவை ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரஞ்சி டிராஃபி ஃபைனல்ஸ் போயிருக்காங்க? ஃபர்ஸ்ட் டைம். எத்தனை தடவை ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரஞ்சி டிராஃபில செமிஃபைனல்ஸ் போயிருக்காங்க? ஃபர்ஸ்ட் டைம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 60 விக்கெட் எடுத்திருக்காரு ஆக்கிப் நபி, 60 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓகே, single-handedly he has piloted his team to a Ranji Trophy title, beating big teams. பெங்கால், கர்நாடகா, இவங்கெல்லாம் பிக் டீம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சுட்டு ரஞ்சி டிராஃபி அடிச்சிருக்காங்க. ஓகே, தட் இஸ் வாட் பீப்புள் ஹாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். நான் ட்வீட் போட்டு 5 நாள் ஆச்சு. முதல்லேருந்தே நான் போட்டுட்டு இருக்கேன், ஆக்கிப் நபி ஷுட் டிராவல் வித் த டெஸ்ட் டீம் வித் இமீடியட் எஃபெக்ட்னு. ஓகே, இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ சத்தம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. இப்போ ஐபிஎல் அவர் ஆடுவார். எப்படிப்பட்ட பிச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து திண்டுக்கல் டிராகன்ஸுக்கெலாம் இது பண்ணும்போது அந்த ப்ராக்டிஸ் கான்கிரீட் பிச் இருக்கும் பாருங்களேன், அதில் ஒரு க்ளவுஸை போட்டு டிரைவ் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பிச்சில் பாடுவாங்க. ஓகே, அவர் என்ன பண்ணுவார், இஸ் கோயிங் டு கோ ஃபார் சம் ரன்ஸ். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, இவெல்லாம் பெரிய லெவல்லாம் வேலைக்கு ஆக மாட்டான். அதாவது நியூ பால்ல எனக்கு வந்து இஸ் கிவ் மீ தட் முகமது ஷாமி வைப்ஸ். அவ்வளோ genuinely quick ன்னு சொல்ல மாட்டேன், பட் இஸ் நாட் ஸ்லோ ஈதர். நிப்பி ரெண்டு பக்கமும் அலைய வைக்க முடியுது. த பெஸ்ட் திங் வாட் இஸ் குட் அட் இஸ் the capability of picking up wickets in the old ball. Okay, it's not a one dimensional bowler who strikes up front and struggles with the old ball. ஓல்டு பால்லையும் பியூட்டிஃபுல்லா கண்ட்ரோல்டா போடுறாரு, ரெண்டு பக்கமும் நகர்த்துறாரு அந்த சீம் மூமெண்ட். அண்ட் இஸ் ஆல்சோ போலிங் டோ கிரஷிங் ஏர்கட்ஸ். ஓகே, அந்த ஸ்மரன் ரவிச்சந்திரனுக்கு வந்து இதுல இருந்து ரவுண்ட் விக்கெட்ல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் பால் ஒரு நிக் பண்ணாரு பாருங்க. இப்ப இவங்க எல்லாம் எப்படின்னா, தயவு செஞ்சு நீ வந்து ஓடிஐ கிரிக்கெட்டுக்கு ஐபிஎல் வச்சு செலக்ட் பண்ணி தொலை, பரவாயில்ல. ரெட் கிரிக்கெட்டை தயவு செஞ்சு விட்டுருங்க, ரெட் பால் கிரிக்கெட்டை தயவு செஞ்சு விட்டுருங்க. ரெட் பால் கிரிக்கெட்ல பர்டிகுலரா பியூட்டிஃபுல்லா இன்னொன்னு சொன்னீங்க, அதாவது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா வந்து சிராஜ்ன்றனே சாரி ஆகாஷ் தீப், அப்புறம் அன்சுல் கம்போஜ், இவங்க தான் வந்து ரிசர்வ் சீமர்ஸ். நோ மேட்டர் வாட், உங்களுக்கு இப்போ ஜஸ்பிரீத் பும்ரா வந்துட்டு பதுக்கி ஆடுறாங்க, சாமியை மறந்துட்டாங்க. ஓகே, உங்களுக்கு சிராஜ் இருக்காரு, பிரசித் கிருஷ்ணா இருக்காரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து வாட் எவர் ஆகிப் நபி ஹஸ் டன், இட் இஸ் லைக் ஜிம்பாப்வே நவ் beating the fancy teams and getting into semi-final, final and winning the World Cup. And someone has put up their performances a day in and day out to influence them to win. அப்படிங்கும்போது இந்த ஐபிஎல்ல அவரோட எக்கானமி 16 இருக்கட்டும், 16 runs and over, வர்றவன் போறவெல்லாம் ஏறி அவரை மிதிக்கட்டும், அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. He deserves to be in the test squad when India play the next test match, no matter what. அவர் பிளேயிங் லெவலில் இருக்காரா இல்லையா, அது ஹெட் கோச் டிசைட் பண்ணும். நான் ஹெட் கோச்சாக இருந்தால்
ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு கால் போட்டு செலக்டர்கிட்ட சொல்லியிருப்பேன், ஒரு சீட்டை ஒதுக்கிறவனுங்க, அவன் முதல்ல பாஸ்போர்ட்லாம் வாங்கிக்க நியூசிலாண்டுக்குன்னு, பிகாஸ் இஸ் தட் குட் எனப். நான் வந்து ஃபார்மேட்டை மிக்ஸே பண்ண மாட்டேன். இன் மை ஒப்பீனியன் ஆகிப் நபி இஸ் குட் எனப் டு ஏர்ன் அ நேஷனல் காலம், இஸ் குட் எனப் டு பி இன் த பிளேயிங் லெவன் ஆல்சோ, இஸ் மை ஹம்பிள் ஒப்பீனியன். இப்போ நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் விக்கி, 3 ஃபாஸ்ட் பவுலர், ஓகே, நேம் 3 fast bowlers, frontline fast bowlers to be in the startup playing 11 for test match for India. சொல்லுங்க. பும்ரா, சிராஜ், அப்புறம் பிரசித் கிருஷ்ணா, ஆகாஷ் தீப். இவர் சொல்ல அன்சுல் கம்போஜ் வரல, பிரசித் கிருஷ்ணா, ஆகாஷ் தீப். சுத்தி பார்த்தாலும் எனக்கு ஆகிப் நபி பேர் தான் வருது. பிகாஸ் 60 விக்கெட்லாம் இட் இஸ் நாட் அ ஜோக் இன் ரஞ்சி டிராஃபி. ரஞ்சி டிராஃபின்றது வந்து இட் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் பிளேஸ் டு கெட் விக்கெட்ஸ், மேக் ரன்ஸ். அது நிறைய பேருக்கு தெரியல. நிறைய இன்டர்நேஷனல் விளையாட்டு வந்த பிளேயர்ஸ் ரஞ்சி டிராஃபி வரும்போது அது சொன்ன ஒரு விஷயம், இன்டர்நேஷனல்ல கூட இந்த ஃபர்ஸ்ட் 20 ரன்ஸ் 25 ரன்ஸ் வில் நாட் பி வெரி டிஃபிகல்ட் ஆஸ் இட் இஸ் இன் ரஞ்சி டிராஃபி. பிகாஸ் த குவாலிட்டி அண்ட் த பிளேயர்ஸ் கோயிங் த்ரூ தட் கிரைண்ட். இப்போ நான் ஒன்று சொல்றேன், இந்த வருஷம் அவர் வந்து இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், டைல் 1ல இருந்து ஆரம்பிக்கணும். அவரு அவங்க டீமோட செட்டப் எப்படி இருக்குன்னு தெரியாது, அவர் ஆட போற விக்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது, அவரோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது, அவங்க டீம் அதுக்கு ஏத்த மாதிரி டீமா, அவருக்கு சப்போர்ட் போலர்ஸ் இருக்கா, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. இந்த வருஷம் அவர் டீமை தனியா தோல்ல சுமந்தன் வந்து 60 விக்கெட் எடுத்து சுமந்தன் வந்து இப்பயும் 5 விக்கெட் எடுக்கிறாரு ஃபைனல்ஸ்ல வந்து. சோ அவருக்கு வந்து he deserves a place. அதான் 11ல இருக்குதோ இல்லையோ, பட் he definitely deserves a place. நம்ம ஆகிப் நபியை வந்து ரஞ்சி டிராஃபியோட பாதி சீசனும் போதே நம்ம சொல்லியாச்சு, நிறைய பேசணும். ஆஷ்னாவும் நானும் பேசும்போது பேசணும், நீங்க பேசும்போது நீங்களும் ஆஷ்னாவும் பேசும்போதும் பேசுனீங்க. ஆகிப் நபி பத்தி பேசுனீங்க. he got a very good pick in டெல்லி கேபிட்டல்ஸ்ல, நல்ல பைசாக்கு போனாரு. he deserved that and also deserves a test cap ன்னு நான் ஃபீல் பண்றேன். உங்களோட வேற ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம வந்து அப்படியே க்ளோசிங் தாட்ஸ்க்கு போயிடலாம் இந்த செக்மெண்ட் முடிச்சுட்டு. 3 ஃபாஸ்ட் பவுலர்னு பும்ரா, சிராஜ்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் போடுறீங்களே, 3வது ஆளை கொண்டு வரதுக்கு பிரேக் போட்டு தானே பிரசித் கிருஷ்ணா அப்படின்னு சொல்றீங்க. ரெண்டாவது பியூட்டிஃபுல்லா இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்க, ஹஸ் டு ரீசெட் அண்ட் ஹஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் 0. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சீசனு அவங்க வந்து பாருங்க, குவார்டர் ஃபைனல் குவாலிஃபை ஆகிறதெல்லாம் அவ்வளோ பெரிய ஈஸி கிடையாது. எல்லா டீம்ஸும் ஒரு ஹைலி ஸ்கில்டு. அடுத்த வருஷம் அவங்க குவார்டர் ஃபைனலில் போகலன்னு வச்சுக்கோங்க, விச் மைட் ஹேப்பன், ஒரு 7 மேட்ச்ல ஒரு 17 விக்கெட் தான் எடுக்கிறாரு, ரொம்ப நல்லா போட்டுன்னா என்ன சொல்லிடுவாங்க, ஒரு சீசன்ல விக்கெட் எடுத்தான், எல்லாரும் எக்ஸைட் ஆனாங்க, அவரோட கெரியரே முடிஞ்சிரும். இப்படிதான் பில்டப் கொடுத்தாங்க. உம்ரான் மாலிக் இஸ் டேலண்டட், இஸ் குவிக், இஸ் ஃபாஸ்ட், there is no one to work on his technique. We have lost a diamond like Umran Malik. I don't want another diamond to be lost in the name of ஆகிப் நபி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஹெட் கோச்சா இருந்தேன்னா ஆல்ரெடி அவருக்கு ஒரு சீட்டு போடுன்னு இருப்பேன். பாஸ்போர்ட் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் வாங்க சொல்லிட்டு இருப்பேன். there is absolutely no second thoughts about me getting ஆகிப் நபி in. that's how I see a talent. I've seen him enough. நான் ஒரே மேட்ச் பார்த்துட்டு எடுத்து போடுன்ற ஆளு சீசன் ஃபுல்லா ஆடி இருக்காருங்கும் போது யோசிக்க மாட்டேன். இஃப் ஐ எம் இன் சார்ஜ், ஆகிப் நபி இஸ் மேக்கிங் his test debut. Superb. Great question. Thank you so much for this question, கார்த்திக் ப்ரோ. ஏன்னா இவரை பத்தி பேசுறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஃபெல்லோ ஃபாஸ்ட் பாலரா ரஞ்சி டிராஃபில அந்த கிரைண்ட கோ த்ரூ பண்ணி நிறைய வருஷம் அவரும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரகிள் பண்ணி வந்து ஒரு பிரேக் அவுட் சீசனா இருந்திருக்கு, அதுல அவர் மேக்சிமம் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ரஞ்சி டிராஃபி டைட்டிலையும் வின் பண்ணி கொடுக்க போறாரு. அதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து இந்தியன் கிரிக்கெட் ஆடுறவங்க, டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கு அதெல்லாம் ஒரு ட்ரீம். இன்னும் ஏன் KL ராகுல் வந்து பண்ணாத இதுவே கிடையாது, அச்சீவ்மெண்டே கிடையாது. இன்னும் ஏன் இறங்கி ஆடுறாரு கர்நாடகாவுக்கு, அவர் இன்டர்நேஷனல் லெவல்ல பண்ணாத அச்சீவ்மெண்டே கிடையாது. இன்னும் ஏன் இறங்கி ஆடுறாரு? the pride for that state and winning Ranji Trophy is a very very big. It is as equal as winning World Cups for domestic players. So அதனால வந்து டெஃபினட்டா he should definitely get a call up ன்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல்லா இந்த செக்மெண்ட்டை முடிச்சு வச்சீங்க. இதே மாதிரி பியூட்டிஃபுல் கொஸ்டின்ஸ் கேளுங்க. பீடா கிட்ட இருந்து அவரோட இன்சைட்ஸ் தெரிஞ்சுக்கலாம், அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாரு. இந்த மாதிரி வந்து டாஸை போட்டு ஓடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி வந்து பியூட்டிஃபுல்லான கொஸ்டின்ஸை கேளுங்க, நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம், அவர் ஆன்சர் பண்ணிட்டே இருப்பாரு. பீடா, க்ளோசிங் தாட்ஸ் ஃபார் திஸ் கேம். ரொம்ப சிம்பிள். நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன், நான் ஒரு சில தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன்னா அதை பப்ளிக்காக சொல்லுவேன். வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பண்ண தப்பை மறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு தப்பு பண்ணணும்னு நினைப்பீங்க. எப்போ உங்கள் தப்பை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்கோ அப்போ தான் அந்த தப்பை அதுக்கப்புறம் பண்ண மாட்டீங்க. ஹோப்ஃபுல்லி இப்போ நான் என்ன சொன்னேன்னா இது நியூசிலாண்டுக்கும் பொருந்தும்.
At some point of time, when you see a squad of 15, whether this player is good enough to play the level that demands, then he cannot play. ஓகே, ஹிஸ்டோரி எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், அதெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ ஆனால் உங்களுக்கு வந்து இஃப் யூ see that whether he is good enough to play and they are going to play in better wickets in India, either going to be in Mumbai and Kolkata, you are shooting your own feet. அப்படிங்கும்போது நியூசிலாந்து should wake up to make sure they get their combination right. They have to strengthen their batting. இங்கிலாந்துக்கும் அதையே தான் சொல்லுவேன். ஓகே, கஷ்டப்பட்டு சோதரை ஏறி குதிச்சுக்கிட்டே இருக்காங்க. போரும் இந்த பட்லர் எக்ஸ்பெரிமெண்ட். திருப்பி திருப்பி நான் ட்வீட் போடும்போது ஒரு சிலர் ரிப்ளை பண்றாங்க, சார் பட்லர் இஸ் டூ குட் அ பிளேயர். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, பட்லர் இஸ் நாட் டூ குட் அ பிளேயர், த்ரீ குட் அ பிளேயர் இஸ் அ சர்டிஃபைடு போனஃபைடு லெஜெண்ட். எல்லாருக்கும் ஒரு சர்க்கிள் வரும், அவருக்கு சர்க்கிள் வந்திருக்கிறது டெக்னிக்கல் ப்ராப்ளம். பெரிய லெவல்ல ஏகப்பட்ட அனலிஸ்ட் இருக்காங்க, பாக்குறாங்க ஃபீட் எப்படி இருக்கு, ஆமா மாதிரி நிக்குதுன்னு பார்த்து அதே மாதிரி எடுக்கிறாங்க. இப்போ இந்த மேட்சுக்கு அப்புறம் நான் சொல்லியிருந்தேன்னா நீங்க சொல்றது ரைட்டு, ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பிளேஷன் 3 மேட்ச் முன்னாடியே கொடுத்துட்டு அவுட் சைட் ஆஃப் ஃபிஃப்த் ஸ்டம்ப் போட்டா ஒரு காலின்னு. அப்படிங்கும் போது யூ ஹேவ் டு ஃபைண்ட் அ வே when he comes at நம்பர் 5 நம்பர் 6 சாம் கரனுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நிக் பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்லிப்ல வச்செல்லாம் எவனும் போட மாட்டான். அப்ப க்ளோஸா போட்ட ஸ்டில் இஸ் காட் த ஹிட்டிங் ப்ராவஸ். Still he can score runs for you. I will never tell you to drop Butler. I will never ever tell you. He can win you a game of a cricket match batting down the order on a good pitches where they're going to play in semi-finals. Hopefully both these teams make these changes. Papam, but still there is a chance for Pakistan to get through. We'll come back and see Mark Antony 60 ரன்ல அடிக்கணும். ஒருவேளை மனு போட்டாலும் போட்டிருப்பாங்க, 2 தடவை ஆடுறதுக்கு சான்ஸ் கொடுங்க, 60 ரன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு. ஒருவேளை ஐசிசி ஒத்துக்கிட்டா they got a more chances to do it. ஒன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எது வேணா தவறலாம், வின் ஃபேக்டர் தவறலாம், கண்டிஷன்ஸ் தவறலாம். பிளாஸ்ட் விக்கி ஓட ப்ரெடிக்ஷன்ஸ் தவறுனதா சரித்திரமே கிடையாது. அப்படியே இப்படி கேவலமா என்னை பார்த்து சிரிச்சாரு, இங்கிலாண்டா சொன்ன நீ ஒத்து கொஞ்சம் அப்படின்ற மாதிரி. Brilliant call from him. Again, he has got it right. He'll come back and do a match which I thought was inconsequential, has become the sudden interest of the whole tournament. That is going to be Pakistan and Sri Lanka to be played in Vicky's favorite ground, Palikele. We'll come back and do a detailed preview on that with your very own 200% accurate Blast Vignesh. Until then, thanks a lot and bye-bye.